சரண்யா, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். ஆமாங்க. நமக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். ஆமாங்க. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குல்ல? ஆமாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்களா? சரிங்க. சரி, நீ முதல்ல சொல்லு. திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறள்களும் 7 சீர்களால் ஆன குறள் வெண்பாவால் ஆனது. திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 133 என்ன கூட்டினாலும் 7 தான் வரும். மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்கு. இந்த 1330 என்ற எண்ணை கூட்டினாலும் 7 தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த 133 என்ற எண்ணும் 1330 என்ற எண்ணும் 7ஆல் முழுமையாக வகுப்படும். பொருட்பால்ல உள்ள 70 அதிகாரங்களை கூட்டினாலும் 7 தான் வரும். இன்பத்துப்பால்ல உள்ள 25 அதிகாரங்களை கூட்டினாலும் 7 தான் வரும். அறத்துப்பால்ல பாயிரவியலில் உள்ள 4 அதிகாரங்கள் போக மீதி உள்ள 34 அதிகாரங்களின் கூட்டுத்தொகையும் 7 தான் வரும். திருக்குறள்ல எண்ணும் எழுத்தும் வர குறள், அதாவது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறளோட எண் பாத்தீங்கன்னா 392. இந்த 392 எண்ணை கூட்டினாலும் அதனுடைய கூட்டுத்தொகையும் 7ஆல் முழுமையாக வகுப்படும். இந்த திருக்குறள்ல கணிதமும் மொழியும் நமது இரு கண்கள் என்று திருவள்ளுவர் கூறுறார். 7 என்ற எண் 8 குறள்கள்ல வருது. கோடி என்ற எண் 7 திருக்குறள்ல வருது. 70 கோடி என்ற எண் ஒரு திருக்குறள்ல வருது. திருவள்ளுவர் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையும் 7 தாங்க. பிற்காலத்துல யாரும் எளிதில் திருக்குறள்ல இடைச்சர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு வியக்கத்தக்க எண் அமைப்பு முறையை ஒரு கணித கட்டுப்பாடா திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தொடர்புடைய வேறு ஏதேனும் தகவல்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி.